பயங்கர பிளானோட வந்த ககன் என்ன பிளான் தெரியுமா? கல்யாணத்துக்காக நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கதா சொல்கிறாங்க அபூர்வா. டேபிள் முழுசும் பயங்கரமாக ஜுவல்ஸ் எல்லாம் பரப்பி வச்சுருக்காங்க. அதில் முக்கால்வாசிக்கு மேலே நட்சத்திரா ஓடுது. ஒரு 4 டப்பா மட்டும் பூமிக்குன்னு காட்டுறாங்க. இந்துவும் அவங்க தங்கச்சியும் வர்றாங்க. எங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த வீட்டு பிள்ளைங்கம்மா, உங்களுக்கு இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டி டப்பாவாக காட்டுறாங்க அபூர்வா. இந்து ஷாக்கா, இதுவா அப்படின்னு கேட்க பூமி சொல்கிறாங்க, சித்தி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க, உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவுக்குன்னு எதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அத்தனையும் இந்துக்கும் அவங்க தங்கச்சிக்கும் எடுத்து கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுது அபூர்வாவுக்கும் நட்சத்திராவுக்கும். சந்திராவுக்கு ஒரே சந்தோஷம். ஷோபா மாதிரியே தனக்கும் எதுவும் வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறா பூமி அப்படின்னு. அபூர்வா கிட்ட கேட்குறாரு, பூமியை பார்த்தா உன் அக்கா ஷோபா மாதிரி தெரியல அப்படின்னு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஆமாம்மாம்மா அப்படிங்கிறாங்க. ககன் எடுத்து வர்றாரு. அவங்க பூமிக்கிட்ட வந்து பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமி சொல்கிறாங்க, நீங்கள் சித்திக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் பேசிட்டுருங்க, நான் காஃபி கொண்டு வரேன்னு. அவர்கிட்ட வந்து உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் வா அப்படின்னு சொல்கிறாரு. சமாளிச்சுட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ககன் ஒரே சிரிப்பாக உள்ளே போகிறாரு. சந்திராவுக்கு தான் பயங்கர டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்திரத்தோடு வர்றாரு. நான் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து கொடுக்க போகிறேன் பூமிக்குன்னு சொல்கிறாரு. சந்திராவுக்கு ரொம்ப கோவமாக வருது. நீ எதுக்கு ஆரம்பித்து கொடுக்கணும்? நீ கல்யாணம் பண்ணுறேன்னா கல்யாணம் பண்ணிட்டு போ, என் பொண்ணுக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போய்ட்றாரு. இந்த பெர்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் ககன் நாடகம் போல் இது. டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சந்திரா சொன்ன உடனே அபூர்வாக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ககனுக்கு ஒரே சிரிப்பு, பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. சந்திரா அந்த பக்கம் போன உடனே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ மாமான்னு சொல்கிறாங்க பூமி. இதை பார்க்க சகிக்கல அபூர்வாக்கும் மருதாணி சித்திக்கும். அடுத்து என்ன சதி செய்ய காத்துட்ருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்படி செஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.